நானும் ஒரு காலத்திலே நினைத்தேன் எனக்குள்ள எதுவும் இல்லை. அதான் மிகப்பெரிய பிசாசு. இன்று வந்த நம்ம எல்லாருக்கும் தேவன் சுகம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த அசுத்தாவிகள் முதல்ல வெளியில போகணும். எந்த மாதிரி அசுத்தாவிகள்னா, ஒரு சினிமாவை பார்த்துருப்போம், அந்த காட்சிகளை பார்த்து அந்த காட்சிகள் ஃப்ளாஷ்பேக் ஆகி மறுபடியும் நரம்புகளுக்குள்ளே போய் ரத்தத்துக்குள்ளே போய் என்னுடைய பார்வை சரியான பார்வை இல்லை. ஒரு பெண்ணை பார்க்கும்போது இச்சையோடு பார்க்கக்கூடிய பார்வைகள், இதெல்லாம் வெளியில் வரணும் இன்னைக்கு. அல்லேலூயா, ஹalleluya, praise the Lord, praise the Lord. ஸோ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த வேளையிலே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடம் என்ன கேட்க போறோம்னா, ஆண்டவரே எனக்குள்ளே எந்த பிசாசு எந்த கட்டுக்கள் இருக்கிறதோ அதெல்லாம் இன்னைக்கு நான் வெளியில விட போறேன். தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கிறோம். ஒரு சில பேர் கையை ஏன் துயத்த மாட்டாங்கன்னு தெரியுதா? பிசாசு என்ன சொல்றான்னு தெரியுமா? நான் 25 வருஷமா உன்கிட்ட இருக்கிறேன், என்னே போ சொல்றியா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாண்டிச்சேரியில ஆண்டவருடைய வார்த்தையில போதித்துட்டு குணமளிக்கு வழிபாடு நடத்திக்கிட்டு இருந்தா, அந்த சமயத்தில் எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டினார். வீட்டில் ஏதோ மந்திர தந்திரிகள் சக்தியில கொண்ட ஒரு பொட்டலம் இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் போறாங்க. ஒரு மகள் தாய் 2 பேர் ஓடி வர்றாங்க. அந்த அம்மா ஓடி வந்து, ஃபாதர் எங்கள் வீட்டில் தான் பிறந்த பொட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொடுக்குது. இப்படி நான் போகிறதுக்கு முன்னதாக அப்புறம் அந்த அம்மா ஓடி வந்தாங்க. அந்த அம்மா வந்த உடனே, எங்கள் அம்மாவை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர், ஒரே ஆஸ்பத்திரி தான் ஃபாதர் எங்கள் அம்மா. ஆசீர்வாதம் பண்ணி தலைமையில் கை வச்சு ஜெபிச்சா அந்த அம்மா எப்படி விழுகிறாங்கன்னா, பாம்பை போல் இப்படி டப்புன்னு கீழே விழுகிறாங்க. மறுபடியும் எழுப்பி விட்டு ஜெபம் பண்ணோம்னா மறுபடியும் பாம்பை போல் நெளிஞ்சு கீழே விழுகிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தலை எப்படி பிடிச்சு, ஓ பிசாசே, அசுத்த ஆவியே, இந்த மகளை விட்டு விலகி போ இயேசுவின் நாமத்திலே. எனக்கு பொதுவாக கோபம் வராது, பிசாசு மேலே தான் கோபம் வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சில பேர் பிசாசுக்கு மசாஜ் பண்ற ஆளு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிசாசை பார்த்து நீங்க விரட்ட இன்னைக்கு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இயேசுவின் நாமத்திலே விலகி போ அப்படின்னு சொன்னா என்னாச்சு தெரியுமா? அவளுக்குள்ள இருக்க பிசாசு, நான் எங்கே போவேன், 25 வருஷமா இங்கே தானே இருந்தேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அட்ரஸ் கேட்குறான் அந்த பிசாசு, அட்ரஸ் எங்கே போகணுன்ட்டு. நான் சொன்னேன், எங்கேயும் போகக்கூடாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை நிர்மூலமாக்குகிறேன், இயேசுவின் பாதத்தில் விழுந்து போ, எங்கேயும் போகக்கூடாது. நீ ஏன் தெரியுமா? நீங்கள் இங்கே வெளியில் விடக்கூடிய பிசாசு எங்கே அலைந்து தெரியலாம், எங்கே குடியாரம் இருக்கிறான், எங்க விபச்சாரத்தில் இருக்கிறார், யார் சினிமா பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது, யார் செல்போன் ஆன் பண்ணிக்கிட்டு இந்த பிரசங்கத்தை கேட்காம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது, அவர்களை தேடி போவான். ஆகவே கரெக்டாக அந்த ஊழியக்காரெல்லாம் கரெக்டாக சொல்லணும், அட்ரஸ் கரெக்டாக சொல்லணும். அவனுக்கு கரெக்டாக இங்கிலீஷ் தெரியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்கிலீஷ் தமிழ் கரெக்டாக பேசுறது ஒரு ஆள் யாரு? சாத்தான். கரெக்டாக தெரியும். அதனால ஆண்டவர் சொல்வார், ஊமை செவிட்டு பேய வெளியே வா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை ஊமை பேயன்னு சொன்னா செவிட்டு பேய் அவனோட தான் இருக்கும். கரெக்டா சொல்லிக் கொடுக்கக்கூடிய தேவன். அல்லேலூயா. இன்றைய தினம் எந்த மாதிரி எப்படிப்பட்ட பிசாசுகள் நமக்குள்ள இருக்கிறதோ அந்த அசுத்தாவிகள் நம்மிடமிருந்து வெளியில வரும்படி நாம் கட்டளையிட வேண்டியதில்லை. நான் இங்கிருந்து கட்டளையிட்டு இருப்பேன். நீங்க என்ன செய்யணும்னா அந்த மூச்சை வெளியில விடணும். தயாரா? தயாரு ஃபாதர். தயாரா? தயாரு. தயாரா? தயாரு ஃபாதர். அந்த சுமையோட போகணுமா? போகணும். வேணாம்ல, இங்க இறக்கி வச்சிருவோமா? இறக்கி வச்சிருவோமா? யார் அதை எடுத்துக்குவாங்க? இயேசுப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த வேளையிலே அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்னதாக இந்த அசுத்தாவிகளை நம்மிடமிருந்து வெளியிலே போகும்படி நாம் அந்த மூச்சை வெளியில விடணும். அது முதல் ஸ்டெப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேகமா முடிச்சிரோமா? வேண்டாம், பாதி முடிச்சிரோமா? பாதியா முடிச்சிரோம். பாதி பிசாசு வேண்டாம் ஃபாதர். வேண்டாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சோ முதல்ல என்ன செய்யணும்? இந்த அசுத்தாவிகளை நம்மிடமிருந்து வெளியே போகும்படி நீங்க இன்னைக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கணும். என்ன தெரியுமா தீர்மானம்? சொல்லட்டுமா? சொல்லுங்க. இன்னையிலிருந்து புரணி பேசுற ஆளுகள்லாம் இன்றோடு புரணி பேசக்கூடிய பிசாசே என்னிடமிருந்து வெளியே போ. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? என்னோட சேர்ந்து சொல்லுங்களா? கொஞ்ச நேரத்தில் சொல்ல வைப்பேன். செய்வீங்களா? செய்வீங்களா? அதே போல யார் யார் சோம்பலின் ஆவி, எப்ப பார்த்தாலும் தூக்கம்,
Praise the Lord. Praise the Lord. ஒரு சில பேர் தூங்குனாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னா பக்கத்துல இருக்கிற 3 பேருக்கு தூக்கம் வந்துரும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இது ஒரு அசுத்தாவி. Praise the Lord. Praise the Lord. ஒரு சில பேர் ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. Hallelujah. Hallelujah. சுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்படி அசுத்தமான ஆவிகள் ஒவ்வொன்றையும் நம்ம வெளியில விட்டதுக்கு பின்னதாக இது முதல் ஸ்டெப். ரெடியா? ரெடியா? Ready. Hallelujah. Hallelujah. அது எப்போ வெளியில போகிறதோ எங்க போனதெல்லாம் நீங்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். எங்க போகணும்? இயேசுவின் பாதத்தின் கீழே அது நிர்மூலமாக வேண்டும். முதல் படி. டைம் இல்ல, தயவு செய்து மன்னிக்கணும். எல்லா பிசாசை பத்தி நீங்க பேசுறதுக்கு டைம் இல்ல. Praise the Lord. Praise the Lord. சோ அந்த பிசாசெல்லாம் வெளியில வரணும். அடுத்தது என்னன்னா முதல் காரியம் நீங்க நிர்ணயம் எடுக்கணும், தீர்மானம் செய்யணும். இனிமேல் நான் பொய் புரணி பேசுறது, இந்த சும்மா தேவையில்லாத பொய்யை சொல்லி அப்பாட்ட ஏமாத்திட்டு எங்கேயோ காலேஜுக்கு போகாமல் எங்கேயோ போகிறது, இது போகிற வேலைகள் எல்லாம் நான் இன்றையோடு நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு நல்ல பிள்ளையா நான் வாழ போறேன். Praise the Lord. ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் உங்க அப்பாவுக்கு தெரியாம அம்மாவுக்கு தெரியாம ஒரு பையனோட தொடர்பு இருக்குன்னு வச்சுக்க, இந்த வேளையிலே நீ ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். Hallelujah. யார் இந்த சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, இந்த புதன்கிழமை சீரியலை பார்க்காம என்னால் தூங்க முடியாது நினைக்கிறீங்களோ, இன்றைய தினம் நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இந்த சீரியலை விட ஃபாதர் சிரில் சொல்றத போல நான் இயேசுவை நேசிக்க போகிறேன். Praise the Lord. என் பேர் தெரியாத ஆளுங்க சில பேர் தெலுங்கானாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாதர் சீரியல் வந்துட்டார். அதாவது பரவாயில்ல, எனக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதியிருந்தார், ஃபாதர் சீரியஸ். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பக்கத்துல ஒரு சில பேர் என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சிரிங்க, ரொம்ப சீரியஸா இருக்காங்க சில பேர். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஒரு சில பேருக்கு துக்கத்தின் ஆவி இல்ல, துக்கம் எப்ப பார்த்தாலும் துக்கம். என்ன செய்யறது, என்ன பண்றது, கர்மா எனக்கு இப்படிப்பட்ட கடவுளை கொடுத்திருக்கிறாரே. Praise the Lord. Praise the Lord. எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது. ஒரு சில பேர் என்னன்னா தங்களையே தாழ்த்தி கொள்வாங்க. அந்த தாழ்ச்சி இல்லை, எது கிறிஸ்துவ வாழ்க்கை தாழ்ச்சி இல்லை. என்னன்னா சொல்றேன், அவளை பாரு, இவ்வளவு சிவப்பா இருக்கா, நான் இவ்வளவு கருப்பா இருக்கேன், என்னை பார்த்து காக்கான்னு சொல்றாங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இது போல அசுத்த ஆவிகள் நம்மை ஆண்டவருடைய கண்களிலே நான் வெளியேறப்பட்டவன். கைதட்டுங்க பாப்போம். அழகான பிள்ளை. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு யார் உங்களை பார்த்து இது சாபம், இது ஒன்னத்துக்கு உதவாது அப்படின்னு சொல்றாங்களோ, அப்படிப்பட்ட கேட்ட கேள்விகள் மூலம் அந்த காயங்கள் எல்லாத்தையும் வெளியில விடணும். தயாரா இருக்கீங்களா? இந்த காயங்களோடு நாம் கட்டப்பட்டிருக்கும் வரை ஆவியானவர் வேலை செய்ய முடியாது. Praise the Lord. So முதல் காரியம் அந்த அசுத்த ஆவிகள் வெளியேறணும். ரெண்டாவது காரியம், அதை முடிச்ச உடனே இப்போ ஆவிக்காக கண்ணீரோட ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்க அப்ப என்ன செய்யணும், கண்ணை திறந்து எங்க ஆவியானவர் வந்திருக்காருன்னு பார்க்கணும். சரியா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யாரையும் பார்க்க கூடாது. பக்கத்துல யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்க. ஐயோ இயேசுவே அப்படின்னு அழுவாங்க. ஏன்பா அழுகுற, இந்தா கைத்தண்டு. Praise the Lord. Praise the Lord. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. Hallelujah. Hallelujah. அவங்க எதுக்காக அழுகுறாங்கன்னா, அவங்களுக்கு ஆவியானவர் இன்னும் வரலையே, நான் இன்னும் கடைசி நாள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபாதர் அனுப்ப போறாரே, நான் வெறுங்கையோடு போறேன்னு அவங்க அழுவாங்க. நீங்க கொண்டு போய் கைக்கோட்டையை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? கைக்கோட்டையில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அவங்களுக்கு போகும். Praise the Lord. ஆகவே தயவு செய்து யாரையும் பார்க்க வேணாம். இந்த சமயம் உனக்கும் உன் தேவனுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய அருமையான சமயம். Praise the Lord. Praise the Lord. யாராவது பக்கத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா, நீ மட்டும் சிரிக்கக்கூடாது. ஏன்னா சிரிச்சு என்ன, ஒரு வார்த்தை சொல்றேன், எந்த பாவமும் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செய்யும் பாவம் மன்னிக்கப்படாது. இங்க சில பேர் பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. இயேசுவே ஏன் அழுகுது இப்படி, அங்கே போய் கேள்வி பண்றது. அதுக்கப்புறம் கூட்டத்துக்கு பின்னதாக இப்படிப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படாது. அவர்கள் குருவாக இருந்தாலும் சிஸ்டர்களாக இருந்தாலும் மன்னிக்கப்படாது. பரிசுத்த ஆவியானவர்
ஒருத்தருக்குள்ளே வரும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கே தெரியாது. அன்னைக்கு பரிசுத்தாவின்னு வரும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன குடிச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் என்று சொல்லி மக்கள் அவர்களை பற்றி என்னென்னமோ பேசினாங்க. கவலைப்படாதீங்க. இன்றைய தினம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இறங்கி வரும் பொழுது ஃப்ரீயாக இலவசமாக அவரை துதிங்க. அப்பா கடைசி நேரம்ப்பா வந்துருச்சுப்பா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போகணும்ப்பா. நான் இதுக்கு முன்னால் எப்படி நொந்து போய் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமில்லப்பா, எப்படிப்பட்ட வியாதியோடு வந்திருக்கேன்னு தெரியுமில்லப்பா. இது எத்தனை நாள் கட்டுக்கள், எத்தனை மாத்திரை, எத்தனை மருந்துகள், எத்தனை டாக்டர்கள். ஆண்டவரே இந்த வியாதி, இந்த வருத்தங்கள், இந்த வேதனைகள், இந்த காயங்கள், இந்த புண்ணு எல்லாம் ஆறணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோட செபிக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஒன்று இந்த பிசாசை வெளியேற்றணும். ரெண்டாவது அவரை உங்களுக்குள்ளே வர சொல்லி அழுகணும், ஜெபிக்கணும், கண்ணீரோட ஜெபிக்கணும். நிரப்புங்கப்பா. இப்போ இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கும்போது எப்படி நிரப்ப முடியும்? பிரைஸ் எல்லாம் புரியுதா உங்களுக்கு? நான் சொன்னது புரிஞ்சிருச்சா? ஆல்ரெடி ஃபுல்லு கோபம், ஃபுல்லு பொறாமை, ஃபுல்லு அசுத்தாவிகள், ஃபுல்லு கெட்ட வார்த்தைகள், இதோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி நிரப்ப முடியும்? நிறைய பேர் கேட்குறீங்க, ஃபாதர் எனக்கு இந்த ஆவியானவருடைய அனுபவமே இல்லை ஃபாதர் சொல்கிறீங்க. ஈஸி. நான் சொல்றது ஈஸியான மெத்தட். பிரைஸ் தி லார்ட். இதுக்கா பெரிய தியானத்துக்கு போய் மலை மேல ஏறி நின்று தலைகீழ நிக்க வேண்டியதில்லை. பிரைஸ் தி லார்ட். சிம்பிள். நான் சொல்றது, இந்த பிசாசை வெளியேறிட்டான்னா ஆவியானவர் இறங்குவார். பிரைஸ் தி லார்ட். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஓ சாத்தானே அப்பாலே போ. அதே பேதுரு மேல யார் இறங்கினது? அக்கினி இறங்கி வந்தது. அந்த பேதுருடைய நிழல் மக்களுக்கு சுகம் கொடுத்தது.